Morning students. We have discussed in last video a linkage, kinds of linkage groups. Now we are going to learn a new topic, crossing over. Crossing over is a biological process that produces new combination of genes by interchanging the corresponding segment between non-sister chromatid of homologous pair of chromosome. ஏற்கனவே நம்ம குரோமோசோம் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். நான் சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படின்னா ஒரே சென்ட்ரோமியரில் இல்லாத அடுத்த சென்ட்ரோமியரில் இருக்கிற அந்த குரோமாட்டிட் தான் நான் சிஸ்டர் குரோமாட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நான் சிஸ்டர் குரோமாட்டில் இருக்கிற செக்மெண்ட் இன்னொரு குரோமாட்டிடில் இருக்கிற செக்மெண்ட்டோட காம்பினேஷன் இணையிற அந்த ப்ராசஸ் தான் வந்து கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செக்மெண்ட் எல்லாம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும், அதை கிராசிங் ஓவர் சொல்லலாம். இந்த கிராசிங் ஓவர் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுன்னா மார்கன் 1912 கண்டுபிடிக்கிறாரு. இட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் பேக்கட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். இது எப்போ நடக்குதுன்னா மியாசிஸில் ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜில் நடக்குது. பேக்கட்டின் ஸ்டேஜில் தான் இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். யூஸ்வலி கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் ஜெர்மினல் செல்ஸ் டியூரிங் கேமிட்டோஜெனிசிஸ், அதாவது கேமிட் ஃபார்மேஷன் டைமில் தான் இந்த கிராசிங் ஓவர் ஜெர்மினல் செல்லில் நடக்குது. இட் இஸ் கால்டு மியாட்டிக் ஆர் ஜெர்மினல் கிராசிங் ஓவர். இந்த இன செல்களில் நடக்கிறதுனால இதை ஜெர்மினல் கிராசிங் ஓவர் சொல்லலாம், அப்படி இல்லைனா மியாட்டிக் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இட் ஹாஸ் யூனிவர்சல் அக்கரன்ஸ் அண்ட் ஹாஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ரேர்லி கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் சொமேட்டிக் செல் டியூரிங் மைட்டாசிஸ். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக அந்த சொமேட்டிக் செல்லில் மைட்டாசிஸ் டிவிஷனில் சொமேட்டிக் செல்லில் நடக்குது. இட் இஸ் கால்டு சொமேட்டிக் ஆர் மைட்டாட்டிக் கிராசிங் ஓவர். அது மாதிரி சொமேட்டிக் செல்லில் நடக்கிறத மைட்டாட்டிக் கிராசிங் ஓவர் ஆர் சொமேட்டிக் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். மெக்கானிசம் ஆஃப் crossing over, அதனுடைய மெக்கானிசம் a process that includes stages like synapses, detrite formation, cross over and terminalization. So இந்த 4 step வந்து இதனுடைய மெக்கானிசத்தில் இருக்குது. First one, synapses. Intimate pairing between two homologous chromosomes is initiated during cytotine stage prophase 1 meiosis 1. ஸோ இந்த meiosis 1ல் prophase ஸ்டேஜில் அதுலேயே சைக்கோட்டின் ஸ்டேஜ் தனியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோம் அதாவது குரோமாட்டிட் என்ன ஆகுனா ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேர் ஆகிறதுக்கு அருகருகே வரும். Homologous chromosome are aligned side by side resulting a pair of homologous chromosome called bivalent. ஸோ அது ரொம்ப நியராக இருக்கிறத இது வந்து bivalent அப்படின்னு சொல்கிறோம். The pairing phenomenon is called synapsis or synthesis. It is of 3 type. இது மாதிரி அந்த குரோமோசோம் வந்து பேர் ஆகுது அந்த ப்ராசஸை சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ், அதாவது அதனுடைய மிடில் பார்ட்டில் இருந்து இந்த சினாப்சிஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ் சொல்வோம். செகண்ட் வந்து ப்ரோ டெர்மினல் சினாப்சிஸ், இதனுடைய டீலோமியர் அதாவது அதனுடைய நுனி பகுதியில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது, டீலோமியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பேரிங் ப்ரோ டெர்மினல் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ரேண்டம் சினாப்சிஸ், எனிவேர் எங்கே வேணாலும் அந்த பேரிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். செகண்ட் டைப் டெட்ரைட் ஃபார்மேஷன். டெட்ரைட்ன்றது 4 ஸ்டேஜ் 4 இருக்கும். அதில் ஈச் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆஃப் ஏ bivalent begin to form 2 identical sister chromatid which remain held together by a centromere. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமாட்டிட் வந்து இன்னும் 2 சிஸ்டர் குரோமாட்டிடை உருவாக்குது சென்ட்ரோமியர்லேருந்து. அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது 4 bivalent at this stage each bivalent has 4 chromatid. அந்த bivalent எல்லாமே பார்த்திங்கன்னா 4 chromatid கொண்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜை டெட்ரைட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைவேலண்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 மட்டும் இருக்கிறது அது பைவேலண்ட் சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இதில் 4 chromatid இருக்குது, இதில் 4 chromatid இருக்குது. ஸோ இது டெட்ரைட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். Third one, cross over. After detrite formation, crossing over occurs in Packettine stage. ஸோ அந்த டெட்ரைட் ஃபார்மேஷன்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு Packettine ஸ்டேஜில் இந்த crossing over ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். The non-sister chromatid of homologous pair make a contract at 1 or more points. ஸோ இந்த non-sister chromatid இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு chromatid, இது வந்து சிஸ்டர் chromatid அப்படின்னு சொல்வோம். செகண்டில் இருக்கிறது நான் சிஸ்டர் chromatid. ஸோ
இதில் இருக்கிற இந்த குரோமோசோம் இந்த குரோமாட்டிடும் இந்த குரோமாட்டிடும் இணையும் இந்த இடத்துல இப்படி இணையிற அந்த ப்ராசஸ் தான் இந்த கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். This point of contact between non-sister chromatid of homologous chromosome are called chiasmata. ஸோ இங்கே இருக்கிற இந்த குரோமாட்டிட் இன்னொரு இதில் இருக்கிற சிஸ்டர் குரோமாட்டிடோட எங்கே இணையினா ஒரு புள்ளியில் இணையுது. அதை வந்து கயாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லலாம். அது இன் சிங்குலர் கயாஸ்மா. அட் கயாஸ்மா கிராஸ் ஷேப்ட் ஆர் எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னா பார்க்குறதுக்கு இங்கேருந்து இப்படி இது ஒரு குரோமாட்டிட் ஆகும், இங்கேருந்து இப்படி ஒரு குரோமாட்டிட் போகிறதுக்கு பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா ஒன்று கிராஸ், அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஷேப்டு அந்த இதில் இந்த குரோமாட்டிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வேர் பிரேக்கிங் அண்டு ரீஜாயினிங் ஆஃப் டூ குரோமாட்டிட் அக்கர். இதெல்லாம் இந்த இடத்துல என்ன ஆகும்னா பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி இது ஒரு குரோமாட்டிடாகவும் இது ஒரு குரோமாட்டிடாகவும் பிரிஞ்சிருது. This result in reciprocal exchange of equal and corresponding segment between them. ஸோ அதனுடைய இது செக்மெண்ட் வந்து உடஞ்சி அதுக்கப்புறமா திரும்பவும் ஒவ்வொரு செக்மெண்ட்டோட அது மாறிடுது. நெக்ஸ்ட் ஒன் டெர்மினலைசேஷன். After crossing over, chiasma start move towards the terminal end of chromatid. ஸோ அந்த கிராசிங் ஓவர் நடந்து முடித்த பிறகு அந்த கயாஸ்மா என்ன பண்ணுன்னா அந்த குரோமாட்டிடை நோக்கி அதனுடைய எண்டு நோக்கி நகர ஆரம்பிக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் டெர்மினலைசேஷன். அஸ் அ ரிசல்ட் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் அக்கர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டில் ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து லாஸ்ட்டில் தனியாக வந்துடுது. இப்போ இது வந்து என்ன சொல்லலாம்னா இது வந்து டாட்டர் செல், பேரண்ட் செல்லு. இது பேரண்ட் மாதிரியே இருக்குது. இந்த சைடு இருக்கிறதும் பேரண்ட் மாதிரி இருக்குது. பட் நெக்ஸ்ட் இங்கே தான் இது ரெண்டுத்துலேயும் கிராஸ் ஓவர் நடந்துருக்கிறதுனால இங்கே இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஸ்மால் பி வந்திருக்கு, இங்கே ஸ்மால் ஏ வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற அந்த கேபிட்டல் பி வந்து இங்கே கிராஸ் ஆகிருக்கு, இங்கே இருக்கிற ஸ்மால் பி வந்து இங்கே கிராஸ் ஆகிருக்கு. ஸோ கிராசிங் ஓவர் நடந்து அதன் மூலமாக கிடைக்கிறது வந்து ரீகாமினன்ட். அப்படின்னா ரெண்டுத்தினுடைய ஜீன் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. Next one, importance of crossing over. Crossing over occurs in all organisms like bacteria, yeast, fungi, air plants and animals. எல்லா ஆர்கானிசத்துலையுமே இந்த கிராசிங் ஓவர் நடக்குது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் லீட்ஸ் டு நியூ ஜீன் காம்பினேஷன் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன். அதாவது இந்த பரிணாமத்தில் வந்து இது முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா புதிய பண்புகளை கொண்ட ஆர்கானிசம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸ்டடீஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் ரிவீல்ஸ் தட் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் லீனியர்லி ஆன் த குரோமோசோம். அந்த குரோமோசோமில் ஜீன் வந்து எந்த அளவுக்கு எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஜெனட்டிக் மேப்ஸ் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர். அதனுடைய ஃப்ரீக்வன்சி வச்சு தான் இந்த ஜெனட்டிக் மேப் வந்து வரைகிறதுக்கும் இந்த கிராசிங் ஓவர் யூஸ் ஆகுது. கிராசிங் ஓவர் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ஆக்ஷன். இப்போ இந்த கிராசிங் ஓவர் மூலமாக அதனுடைய மெக்கானிசம் எப்படி நடக்குது, அந்த ஜீன் ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் எ யூஸ்ஃபுல் நியூ காம்பினேஷன் இஸ் ஃபார்ம்டு. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ புது நியூ காம்பினேஷனில் ரெண்டு கேரக்டர் வந்து தனித்தனியாக இருக்கிறத இணைச்சி ஒரே பிளான்ட்டில் கொண்டு வர அந்த கேரக்டர் வந்து வரும்பொழுது நமக்கு தேவையான பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பிளான்ட் ப்ரீடிங்கில் இந்த கிராசிங் ஓவர் மூலமாக வர நியூ காம்பினேஷன் வந்து அதிக அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரீகாம்பினேஷன். Crossing over result in the formation of new combination of characters in an organism called recombinant. ஏற்கனவே நான் சொன்னது தான், ரெண்டு தனித்தனியாக இருக்கிற கேரக்டரை இந்த கிராசிங் ஓவர் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜீனை செலக்ட் பண்ணி ஒரு நியூ வெரைட்டி வந்து நம்ம உருவாக்குறத ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்மெண்ட் DNA ஆர் broken and recombined to produce new combination of alleles. ஸோ அந்த DNA broken ஆகி அதிலிருந்து ரெண்டு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த அல்லீல் நியூ அல்லீல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இதில் ஒரு வெரைட்டி இதில் ஒரு கேரக்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றா கம்பைன் ஆகி அதன் மூலமாக ஒரு புதிய ஆர்கானிசம் உருவாகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ரீகாம்பினேஷன். இது வந்து அப்படி மறுச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம்.
calculation of recombination frequency RF அப்படின்னு சொல்லலாம். The percentage of recombinant progeny is called as cross is called as recombination frequency. இந்த recombinant-னுடைய progeny எவ்வளோ percentage இருக்குது அதை பற்றி சொல்கிறது recombination frequency சொல்லலாம். The combination frequency is calculated by using the following formula. இது வந்து formula யூஸ் பண்ணி நம்ம calculate பண்ணலாம். The data is obtained from the alleles is coupling configuration. அந்த இந்த டேட்டா வந்து எப்படி நம்ம கிடைக்குதுன்னா அந்த அல்லீல்ஸ் வந்து எப்படி இணைஞ்சி அதனுடைய மறு கூட்டணைவு இணைஞ்சிருக்கு அதை பொறுத்து நம்ம இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக் மேப். ஜீன் are present in a linear order along the chromosome. They are present in a specific location called locus. The diagrammatic representation of position of gene or related distance between the adjacent gene is called genetic map. ஸோ இப்போ ஒரு குரோமோசோமில் ஜீன் வந்து லீனியர் ஆர்டரில் நீள் வரிசையில் அமைஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் அது வந்து லாக்கஸ் சொல்கிற அந்த பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எதை கொடுக்கும் அப்படின்னா அந்த ஜீன் குரோமோசோமில் எந்த பொசிஷனில் அமைஞ்சிருக்கு அதுவும் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஜீனுக்கு இடைப்பட்ட அந்த பிளேஸ் அட்ஜசன்ட் ஜீன் அந்த டிஸ்டன்ஸை பற்றி சொல்கிறது தான் வந்து ஜெனட்டிக் மேப் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷனல் பிட்வீன் தெம். ஸோ இந்த ஜெனட்டிக் மேப் வந்து அதுக்கு நேர் விகிதத்தில் அந்த நிகழ்வு வரைவனுடைய நேர் விகிதத்தில் இருக்குது. இட் இஸ் கால்டு ஆஸ் லிங்கேஜ் மேப். இதை பற்றி சொல்கிறது வந்து என்ன சொல்லணும்னா லிங்கேஜ் மேப் அப்படின்னு சொல்லலாம். த கான்செப்ட் ஆஃப் ஜீன் மேப்பிங் வாஸ் ஃபஸ்ட் டிஸ்கவர்ட் பை மார்கன் ஸ்டூடெண்ட் ஆல்ஃப்ரட் எஸ் ஸ்டூவெண்ட் இன் 1913. இவர் ஃபஸ்ட்டு சொன்னவர் மார்கனுடைய ஸ்டூடெண்ட்டு ஆல்ஃப்ரட் எச் ஸ்டூவர்ட். இவர் 1913 இதை பற்றி டெவலப் பண்ணி சொல்லியிருக்காரு. இட் ப்ரொவைட்ஸ் க்ளூஸ் அபவுட் வேர் த ஜீன் லைஸ் ஆன் த குரோமோசோம். இது குரோமோசோமில் ஜீன் எந்த இடத்துல இருக்குன்ற க்ளூவை நமக்கு தருது. நெக்ஸ்ட் ஒன் மேப் டிஸ்டன்ஸ். The unit of distance in a genetic map is called map unit. ஒரு அந்த ஜெனட்டிக் மேப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு ஜீன் இருக்குது அதை பற்றி சொல்கிறது மேப் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். 1 மேப் யூனிட் இஸ் ஈக்குவலன் டு 1% ஆஃப் கிராசிங் ஓவர். ஒரு மேப் யூனிட்ன்றது கிராசிங் ஓவர் நடைபெற்ற அந்த பர்சன்டேஜினுடைய அளவு. 1 மேப் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ சென்டி மார்கன் இன் ஆனர் டு டிஹெச் மார்கன். அதை சென்டி மார்கன்னும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா மார்கன் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சால அவருடைய பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய நேமை வச்சு சென்டி மார்கன் அப்படின்னு மெஷர் பண்ணிட்டாங்க. 100 சென்டி மார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 margan. 100 centimargan equal to 1 margan. Example, a distance between A and B gene is estimated to be 3.5 map unit. அதாவது இதனுடைய டிஸ்டன்ஸ் சொல்லும்போது ஏக்கும் பிக்கும் இடைப்பட்டது வந்து 3.5 இருக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமார்கன். இது வந்து என்ன சொல்லலாம் 3.5 சென்டிமார்கனும் சொல்லலாம், ஆர் 3.5% சொல்லலாம், ஆர் 3.3035 அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி எப்படி அந்த ஜீனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. ஸோ யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங். இது எதுக்காக இந்த ஜெனட்டிக் மேப்பு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் ஜீன் ஆர்டர், ஐடென்டிஃபை த லாக்கர்ஸ் ஆஃப் எ ஜீன் அண்ட் கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜீன் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் எந்த இடத்துல இருக்குன்னு வரையறைப்படுத்துறதுக்கும் அதனுடைய லாக்கர்ஸ் அதனுடைய பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு ஜீன்ஸ்க்கு இடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன், தே ஆர் யூஸ்ஃபுல் இன் predicting result of dihybrid and trihybrid crosses. ஸோ இந்த டைஹைப்ரிட் அண்ட் ட்ரைஹைப்ரிட் கிராஸினுடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இட் ஆல்சோ த ஜெனட்டிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பர்டிகுலர் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டி, ஜெனட்டிக் காம்ப்ளெக்ஸ்னால் சிக்கலான அமைப்பை பற்றி இந்த ஜீன் ஆய்வாளர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஜெனட்டிக் மேப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது கிராசிங் ஓவர், தென் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், ரீகாம்பினேஷன், லாஸ்ட் ஒன் ஜெனட்டிக் மேப். இது எல்லாமே இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மல்டிபிள் அல்லீல் அதனுடைய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.